ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே மெதுவடை எப்படி ரொம்ப சுலபமாக போடலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப பஃபியாக வந்திருக்கு. இந்த மெதுவடையை நம்ம எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உளுந்து வடையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உளுந்து ரொம்ப 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 நல்லது. நம்மளோட போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இனிமேல் நீங்கள் உளுந்து வடையை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். வெளியில் போய் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிளாஸ் உளுந்து நான் 3 மணி நேரம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல பஃபியாக வந்திருக்கு. அதில் சேர்க்குறதுக்கு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அரை துண்டு இஞ்சியையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை உங்கள் தேவையான அளவுக்கு, சிலர் கருவேப்பிலை பிடிக்கும், சில கொத்தமல்லி சேர்த்துக்குவாங்க. எது உங்களுக்கு வேணுமோ 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது எல்லாமே உள்ளே போகும். சிலர் கருவேப்பிலை அப்புறம் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே நம்ம உளுந்து அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம் மெதுவடைக்கு. ஸோ இந்த உளுந்து ஃபஸ்ட்டு மிக்சில் ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இந்த உளுந்தில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா வடை ரொம்ப தண்ணியாக இருக்கும், எடுத்து போடவே முடியாது. சிலருக்கு நடுவில் ஓட்டையே வரலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஓட்டை வராத காரணம் இதுதான், கையோடு ஒட்டிக்கிற மாவு. ஸோ நீங்கள் ஆட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஆட்டுங்க. தண்ணி தேவைப்படுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சுருக்க தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கெட்டி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல கெட்டி பதத்தில் இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணிடலாம். வேறு ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இவ்வளோ தூரம் நல்லா நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெதுவடை ரொம்ப சாஃப்டாக வரும். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக வரும். இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க கை வச்சு. எக் பீட்டர் யூஸ் பண்ணி எப்படி அடிப்பீங்களோ அதே மாதிரி நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா அடிக்கணும். மாவு நல்லா அடித்து எடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சில ஹோட்டல்ஸில் வெங்காயமே சேர்க்க மாட்டாங்க. வெங்காயம் சேர்க்கப்போ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ வாங்க இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் தண்ணி நினச்சி தான் நம்ம வடை போட போகிறோம். இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக நனைச்சிக்கோங்க. ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. நனைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பரட்டிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த
மாவு நல்லா கீழே ஒட்டாமல் இருக்கும். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா பஃபியாக வருது. நம்மளோட உளுந்தை விட சூப்பராக இருக்குது. மெதுவடை வெந்துட்டுருக்கு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் உங்களோட மெதுவடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும், நல்லா வேகவும் வேகாது. ஸோ நல்லா சூடில் வச்சுட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆரம்பத்தில் நம்ம போடும்போது நிறைய பபிள்ஸ் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா குடிச்சு வெந்துருச்சு. பபிள்ஸ் நம்மளுக்கு ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. நம்மளோட மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான மெதுவடை வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இதை தக்காளி சட்னிக்கு, தேங்காய் சட்னிக்கு ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். பட் தேங்காய் சட்னி இன்னும் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் மெதுவடைக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.